வெளிப்படுதலின் ஆழமும் மிகுந்த ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 19வது நாள். பாடுகளின் ஆழம். இன்றைய தலைப்பு என்ன? பாடுகளின் ஆழம். அந்த ஆதார வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்து இந்த பாடுகள் வழியாய் கடந்து வந்து அதுக்கப்புறம்தான் இந்த மெசேஜை ஜனங்களுக்கு சொல்றார். அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, ஊழியத்தின் ஆரம்பம் பேப்டிசத்தில் தொடங்கிறது, ஞானஸ்நானத்தில் துவங்குகிறது. ஞானஸ்நானம் முடிந்த உடனே ஆண்டவர் சில பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார், சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அதுக்கப்புறம் அந்த சோதனை வழியாக கடந்து வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மெசேஜை ஜனங்களுக்கு சொல்கிறார். அப்போ கவனிங்க, நமக்கு வருகிற சோதனை, அந்த துன்பம், இந்த இடத்த நான் வாசிக்க கேட்டது மனிதர்களால் வர்ற மாதிரி இருக்குது. கவனிக்கணும், நமக்கு சோதனைகள் மனிதர்கள் மூலமாகவும் வரும், சாத்தான் மூலமாக வரும். நமக்கு பெரிய எதிரி யார் தான்? சாத்தான் தான். மனிதன் கிடையவே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்ஜின், நம்முடைய சோதனைக்கு வேதனைகளுக்கெல்லாம் மூல அச்சாணி அப்படின்னா சாத்தான் தான். அப்போ ஆண்டவர் எப்படி இந்த சாத்தான் மூலம் துன்பத்தை அவர் அப்படியே சகித்தார், அந்த பாடுகளை சகித்து கொண்டு இந்த மெசேஜ் கொடுக்கிறார். அதுவும் நம்ம வாசிக்க கேட்டோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. அந்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். நிறைய இருக்கு இந்த வசனத்தில். என் நிமித்தம், ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தம் துன்பம் அப்படின்னா என்ன? நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனால வர்ற துன்பம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு துன்பம். அதுவும் இந்து மார்க்கத்திலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய சமூகம் அவங்கள ஏற்றுக்கொள்ளாது, நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. டாஸ்மாகில் போய் மதுபானம் பண்ணி கீழே விழுந்து கிடந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போகிறான்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோ நிந்தை, அவமானம், எல்லாம் பரியாசங்கள், துன்பப்படுத்துறது. என் நிமித்தம், ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற துன்பங்களை நாம் சகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வர்றதுனால, ஆராதனையில் பங்கு பெறதுனால, அதுவும் அதிகாலை ஜெபத்தில். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொன்னாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சே போகிறது யார் போவான்? பேய் பிசாசு தான் போவோம் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன். 3 மணிக்கு நடமாடுறது யார்? இப்படி ஓடுறாங்க பாருங்க சர்ச்சுக்கு. அப்போ நிந்தைகள், அவமானங்கள் வரும், ஆனால் சகித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதன் மத்தியிலே அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. எப்போ நிந்தை வரும், எப்போ நமக்கு பெரிய பாடுகள், உபத்திரம் வரும் அப்படின்னா, ஒரு பெரிய வெற்றி கிடைத்த உடனே பார்த்தீங்கன்னா உபத்திரம், பிரச்சனைனா பிரச்சனை, ஐயோ சகிக்க முடியாத பிரச்சனை. இப்படிதான் நம்முடைய வாழ்வை ஆக்குறார் கர்த்தர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு சந்தோஷம் வந்த உடனே அடுத்து ரெடியாக இருக்கணும். இன்னொரு துன்பம் வரப்போகுது, காத்திருக்கணும், எதிர்பார்க்கணும். கிறிஸ்தவன் அது ரொம்ப முக்கியங்க. அப்படியே இன்பத்திலே நம்ம மூழ்கிறோன்னு நினச்சிடாது. இன்பம் நல்லது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை சந்தோஷமாக இருக்கிறதா படைத்திருக்கிறார். ஆனால் அடுத்தடுத்த பிரச்சனை வரும், அது தேவ ஜனம் அறிந்திருக்கணும். இங்கே ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைத்தது. அவர் ஞான ஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே, இவர் என் நேச குமாரன், இவரில் நான் அப்பா பிதாவின் சாட்சிங்க. வானம் திறந்து சொல்லதை எல்லாரும் கேட்டார்கள். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். நல்ல ஒரு புகழ், ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு சோதனை. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நல்ல ஒரு உயர்வு வந்திருக்கும், பதவி உயர்வு வந்திருக்கும், ப்ரொமோஷன் வந்திருக்கும், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும், சோத்திரம், நல்ல ஒரு சுபகாரியம் நடந்திருக்கும். அடுத்த செகண்ட் ஒரு சோதனை வரும். தேவ ஜனம் எல்லாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாடுகளின் ஆழத்தில் தேவன் அழைத்து செல்வார். எதற்காக? நம் மூலம் தேவ மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. நாம் வைத்திருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும்.
டெஸ்ட் பண்ணுவாருங்க. இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 வோல்ட்டில் டெஸ்ட் பண்ணி 250 வோல்ட்டு தாங்குமா, இன்கேஸ் ஒருவேளை 270 வோல்ட்டு வந்தால் தாங்குமா அப்படின்னா டெஸ்ட் பண்ணி தான் இங்கே வந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் சோதிக்கப்படும். சரியாக தான் பிரசங்கம் கேட்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்ம அந்த தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையில அபியாசப்படுத்திருக்கிறோமா? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், இவன் ஸ்தோத்திரம் மெய்யாகவே விசுவாசத்தை காத்து கொண்டவன். அல்லேலூயா, ஆமென். அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுவார், பரிசோதிப்பார். ஆனால் சோதிக்கிறவர் அல்ல, பிசாசு தான் சோதிக்கிறான். ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கிறார். ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம சோதிக்கிறவர் கர்த்தர் அல்ல, ஆமென். ஆனால் சோதனையை அனுமதிக்கிறார். இயேசுக்கே சோதனை வந்துச்சு. பச்சை மரத்துக்கு எத்தனை பாடுன்னா பட்டை மரத்துக்கு எத்தனை பாடுகள். வாசிக்கலாம். ஆண்டவர் கடந்து வந்த சோதனையை 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வசனத்தை கவனிச்சீங்களா? பிசாசினால் சோதிக்கப்படுகிறார், ஆனால் ஆவியானவர் கொண்டு போகிறார். மேல 17ஆம் வசனம் 16ஆம் வசனம் பிதா ட்ரினிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி நம்ம அப்படியே பார்க்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கிறப்ப பல கோணத்தில் ஆராய்ச்சி செய்யணும். மேலே பிதா வர்றாரு, இப்போ இயேசு கிறிஸ்து, ஆவியானவர். 3 பேரையும் பிரிக்கவே முடியாதுங்க. நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்கிறது? ஆவி, ஆத்துமா, சரீரம். ட்ரினிட்டி, திருத்துவம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ சோத்திரம். இதில் திருத்துவத்தை மறுதளிக்கிற அநேக கள்ள உபதேசம் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலைவெளியில் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை நிதானமாய் ஆராய்ச்சி செய்ய கர்த்தர் உதவி செய்வாரா? அல்லேலூயா. பிசாசு சோதிக்கிறவன், ஆனால் ஆவியானவர் அனுமதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு சோதனைக்கு நம்மை தள்ளிவிட மாட்டார். சோதனையிலே தப்பும்படி நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு இப்போ வந்து சோதிக்கிறான். ஆண்டவர் 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். 40 டேஸ் புசியாமலும் குடியாமலும் ஃபாஸ்டிங் எடுத்து முடித்த உடனே நமக்கு நன்மையும் கிடைக்கும், அதே நேரத்தில் பாடுகளும் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ 40 நாட்கள் உபவாசம் இருந்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. வனாந்தரத்தில் கூட்டிட்டு போறான் பிசாஸ். ஆவியானவரே நடத்தப்படுகிறார். இப்ப சோதனைக்காரன், பேரே சோதனைக்காரங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பாத்தீங்களா? என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தை சொல்லி எப்படின்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படிங்கிறார். பிசாசுக்கு பொறுக்க முடியல. பிதா வானத்தை திறந்து சொல்லிட்டார், இவர் என் நேசகுமாரன். இப்ப அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் அல்லது நல்ல ஒரு பதவி உயர்வு வர்றப்ப அதை வச்சே பிசாசு சோதிப்பான். சில ஆசீர்வாதத்தை வச்சே நம்மளை சோதிப்பாங்க. சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பிதா கொடுத்த அப்ரிசியேஷனை வைத்தே சோதிக்கிறான் பாரு. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு இந்த சோதனை எப்படி வரும்? நம்ம தியானிக்கிறப்ப நம்மையும் கம்பேர் பண்ணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது? உனக்கு இது நடக்கலாமா? பிசாசு இப்படிதான் நம்ம இருதயத்தில் விதையை போடுவான். நீ ஆலயத்துக்கு போறையே, ஆண்டவரை கனம் பண்ற, எத்தனையோ விசுவாசிக அதிகாலை ஜபத்துக்கு போறதில்லை, நீ தவறாம போற, உனக்கு இந்த பிரச்சனை வரலாமா? இதான் கேள்வி. ஆண்டுடைய அன்பை சந்தேகிக்கப்பட வைப்பான். அவர் உன் மேல பிரியமா இருந்தா இதெல்லாம் நடக்கலாமா? நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த தாட் அடிக்கடி நமக்கு வரும். ஆண்டவர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறார். அல்லேலூயா. கண்மணி போல் நம்மை காத்தருளுகிறவர். ஆமென்.
நம்மை போஷிக்கிறவர், நடத்துகிறவர், நமது தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். அவருடைய கரிசனை போல உலகத்தில் யாரும் நம்ம மேல கரிசனை கொள்ள முடியாது. ஆனால் பிசாசு நம்ம இடத்துல வரும்போது எப்படி வருவானா, அவன் தந்திரக்காரங்க. பிசாசினுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து நிருபத்துக்கு சொல்லுகிறார். அவன் எப்படி வருவான் அப்படின்னா, ஆண்டவரை விட கேர் பண்ற மாதிரி வருவான். ஆனா மொத்தமும் பொய், அவன் பேசுறது மொத்தமும் பொய். ஆண்டவர் உன்மேல் கரிசனையாய் இருந்தால் இந்த இழப்பு உனக்கு வரலாமா? ஆலயத்துக்கு போகிறாய், 21 நாள் ஜபத்துக்கு போகிறாய், உன்னுடைய அடிப்படை தேவை சந்திக்கப்படவில்லையே, இவ்வளவு பசியா இருக்கிற, தேவை சந்திக்கப்படலையே அப்படி சொல்லிட்டு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடு பார்ப்போம். உனக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரா இல்லையா? பிசாசு நம்மளை ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அவன் தந்திரக்காரன். பிசாசனுடைய தந்திரத்தை நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் தேவஜனம். ஹல்லேலூயா, ஆமென். அவன் வஞ்சிக்கிறவன், திருடன் திருடவும் கொல்லவும் தான் வர்றான். திருடனை வந்துட்டு ஐயோ பீரோவை திறந்து பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிற பாக்கெட் இருந்திருக்கிற காசெல்லாம் தூக்கி வச்சுட்டா போவான். அப்படி ஒரு திருடன் செய்ய மாட்டான். பிசாசு நம்ம இடத்துல கரிசனையாக இருக்கிறது போல தோணும், இல்லைங்க. ஆனால் கரிசனை கிடையவே கிடையாது. அவன் வஞ்சிக்கிறவன். ஆமென். அவனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனோடு வைத்திருக்கிற உறவை துண்டிக்கணும். அதை துண்டிச்சுட்டா உள்ள கேம் விளாண்டுருவான். தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுக்கும் உனக்கும் ஒரு உறவு இருக்கிறதே, அந்த உறவு மேலதான் கை வைப்பான் பிசாசு. நல்லா கவனிக்கணும். அந்த உறவை கை வைத்து அதை கட் பண்ணுவதில், சபைக்கு போறதை தடை பண்ணுவதில், வார்த்தையை கேட்பதை தடை பண்ணுவதில், எங்க நடந்துச்சு பாஸ்டர் சொன்னாரே வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சா, சந்தேகப்பட வைப்பான். அவனுடைய அன்பை கரிசனையை சந்தேகப்பட வைப்பான். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியின்படி நடந்த 40 நாள் ஆவிக்குரிய அனுபவம். இப்போ மாம்சத்துக்குரிய இன்றியமையாத தேவை, ஒரு ஃபுட்டு உனக்கு கிடைக்கலையே, ஆவிக்குரிய தூக்கி போடு. 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறீங்க, ஆவிக்குரியதை எடுத்து 2வது வை, மாம்சத்துக்குரியதை எடுத்து மேலே வை, கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய். பார்த்தீங்களா? மாம்சத்தை ஃபோக்கஸ் பண்ணுவான், ஆவி அப்படியே விட்டுருவான். ஏன்னா அந்த ஆவி தான் தேவனோடு இணைந்து இருக்கிறது. அவர் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நமது ஆவி அவரோட கனெக்ட் ஆகிருக்கும். அதை பிரிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பான் பிசாஸ். ஆகவே தான் உங்களை சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டோடைய ஐக்கியமா இருங்கள், தேவனோடு நெருங்கி ஜீவியுங்கள், இந்த வசனத்தை கேளுங்க அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்துறது அதுக்காக, வேற எந்த நோக்கம் இல்லை. அவனுடைய பிரதானமான பிசாசுடைய நோக்கம் என்னன்னா, தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவு, குமாரன் என்கிற உறவு, அதை கட் பண்றதுல தீவிரமா இருக்கிறான் பாரு. இப்ப ஆண்டவர் அவனை ஜெயிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெயிக்கிறவர் ஐயா. ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறார் பாருங்க. அவர் ஃபாலோவர்ஸ், நம்ம அவர் பின்பற்றின முறையை நம்ம கையாளணுங்க. இந்த 19வது நாளில் சில நெருக்கத்தில் நீங்க வந்திருக்கலாம், சில ஏளனங்கள், இன்றியமையாத தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்குதே பாஸ்டர், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. வெறும் ரொம்ப பேசிக்கான நீடு, உணவுங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுவது. பார்த்தீங்களா? உணவை ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு இன்றியமையாத தேவையை ஃபோக்கஸ் பண்ணி பிசாசு பேசுவான். பிசாசை நாம் இயேசு ஜெயித்தது போல ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசை 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் பட்டயத்தை எடுக்கிறார். நல்ல கவனிங்க, பிசாசு பட்டயத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் தேவனுடைய பட்டயம். அல்லேலூயா. கருக்குள்ள பட்டயம், ஜீவனுள்ள வல்லமை உள்ள பட்டயம்.
ஆண்டவர் அவரே வார்த்தைங்க, அவர் தன்னுடைய வார்த்தையை பிரயோகிச்சிருக்கலாம். உபாகமம் புஸ்தகத்தில் பக்தன் மோசே எழுதின 5ஆகமத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பட்டயத்தை உருகிறார் பாருங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று, அந்த அந்த இது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதுன்னு சொல்ல. அப்போ உபாகம் 8:3 கர்த்தருடைய வார்த்தை எடுக்கிறார். பட்டயம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி சண்டையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறதில்ல, முந்தி பார்த்துருக்குறோம், நாடகத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஒருத்தர் ஓங்கி அடித்தாதான் ஆப்போனன்ட்டு விழுவான். அப்போ இந்த பட்டயம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் உயர்ந்து இருக்கணும். இப்படி கீழெல்லாம் வச்சு அடித்தா அவன் இவனை அடிச்சிருவாங்க. பட்டயத்தை நம்ம எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படின்னா லாவகமாக பயன்படுத்தணும். அதில் கொஞ்சம் மிஸ் ஆனால் முடிஞ்சிருச்சு. இப்போ எழுதியிருக்கிறதே அப்படின்னா இவர் உபாகம் 8:3 உயர்த்துகிறார். ஆமேன். சாத்தான ஒரே அடி விழுந்தான் பாருங்க, பேசவே இல்லைங்க. பேசிக் நீடு ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். இதே சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வீழ்த்தினான். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் சகல வசதிகளும் இருந்தது, ஒரு குறைவு இருந்துச்சா? ஆனா ஏவாள் இப்படி ஆண்டவர் சொன்னாரே அப்படின்னு பயன்படுத்தாம சொன்னார் அப்படின்ட்டார். நம்ம தேவனுடைய வார்த்தையை பிரச்சனைகள் மத்தியில் பிரயோகப்படுத்தணும். ஏவாள் பாருங்க, சொன்னாரே சொல்லி இருக்கிறாரே அப்படின்னா அந்த வலு சர்ப்பம் என்ற பிசாசு ஒரே அடியா விழுந்திருப்பான். ஆனா அவளுக்கு பயன்படுத்த தெரியல. ஆசீர்வாதங்கள் நிறைவா இருக்கும்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்றதில்ல. ஆனால் ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் விழுந்தார்கள். இங்கே ஒன்றுமே இல்லை, வனாந்தரத்தில் கர்த்தர் பிசாசை ஜெயித்தார் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. நல்ல கரங்களை தட்டி அவருடைய வார்த்தையை பிரயோகிக்கக்கூடிய ஞானத்தை அப்பன் இயேசு நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமென். பிசாசு பாருங்க, அவன் வந்து சொல்றான், நம்முடைய பேசிக் நீட், இன்றியமையாத தேவைகளை ஃபோக்கஸ் பண்ணி பேசுவான். அப்போ சொல்லணும், கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து சொல்லி இருக்கிறாரே. சொல்ல முடியுமா? ஆண்டுடைய வார்த்தையை லாவகமாக நாம் பயன்படுத்தணும், சூசகமாக கரெக்டாக பயன்படுத்தினா பிசாசு ஒரே வீழ்ச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசலை, நெக்ஸ்ட் சோதனைக்குள்ள ஆண்டவர் இழுத்து போகிறான். இது ஒரு பெரிய மெசேஜ், ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி உங்களுக்கு ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. அடுத்த சோதனைக்குள் பிசாசு ஆண்டவரை அழைத்து செல்கிறார். வாசிக்க கேட்போம் 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலயத்து உப்பரிகை கொண்டு போய், ஆண்டவரை கொண்டு போக முடியுமாங்க? அப்போ ஆண்டவர் சோதனைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். சில நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்துடணும், நடக்கிறபடி நடக்கட்டுங்க, பார்ப்போம் என்னதான் சம்பவிக்குது. ஆண்டவரை கொண்டு போக முடியுமா? அப்போ எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கிறார் சோதனைக்கு. எம்பெருமான் இயேசு தன்னையே தத்தம் செய்து ஒரு அடிமையை போல கொண்டு போகப்படுகிறார். அது ஃபாஸ்டிங்ல, தேவைகள் சந்திக்கப்படாத நேரத்தில் தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தானால் சில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் சம்பவிக்காது. ஆமென். 500 அடி உப்பரிகை, அது மேல போய் நிறுத்தி சொல்றான். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீர் தேவனுடைய குமாரனே. பாத்தீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை அவன் என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார். ஆக அவனுடைய மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, உமக்கும் தேவனுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு இருக்கக்கூடாது, அதை கட் பண்றதுலாம் தீவிரமா இருக்கிறான். நீர் மாத்திரம் தேவனுடைய குமாரனே ஆனால். வாசிக்க கேட்போம்.
தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். எங்க இருந்து எடுக்கிறான் பார்க்கறான் பிசாசு. இவர்கிட்ட சும்மா பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சங்கீதம் 91:11 அவன் எடுக்கிறான். பட்டயத்தால் அடிச்சிட்டார்ல, இப்போ வேற ஒரு பட்டயத்தை எடுக்கிறான். அவன் வாய்னால பேசி பார்க்குறான். ஃபர்ஸ்ட் சோதனை முடியல, ஜெயிக்க முடியல. ஆண்டவர் தே அப்படின்ட்டார். இப்போ சங்கீதம் 91:11 பிசாசு எடுக்கிறான். இன்னைக்கு கள்ள உபதேசத்தை பாருங்க, வசனத்தை வச்சு தான் எல்லா உபதேசத்தை நம்பிடக்கூடாது. பிசாசு 91, 11, 12 எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க, மனப்பாடமா. வசனம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். கள்ள உபதேசக்காரர்கள், செழிப்பின் உபதேசம், போராட்டம் இல்லைப்பா, பாடு இல்லை, உனக்கு பிரச்சனையே இல்லை, அப்படியே உனக்கு பஞ்சு மெத்த தான், சிவப்பு கம்பளம் தான் அப்படிமா. ஆனால் வசனம் தான் பேசுவாங்க, விசுவாச வார்த்தை தான் பேசுவாங்க. கிரேஸ் டீச்சிங், ஹைப்பர் கிரேஸ்லாம் இருக்கு. இப்போ நீ எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லா பாவம் பண்ணிக்கோ, கர்த்தர் எல்லாம் சிலுவையிலே செஞ்சு முடிச்சிட்டார் அப்படிமா. அவனும் வசனம் தான் பேசுவான். அது நம்ம உபதேசமாக ஏற்றுக்க முடியுமா? பிசாசுக்கு தெரியாத வசனமா? வசனம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் நம்ம அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. 91:11 எடுக்கிறான், எழுதியிருக்கிறது அப்படிங்கிறான். இப்போ ஆண்டவர் நீ 91:11 எடுக்கிற, நான் பார் உபாகமம் 6:16 எடுக்கிறேன்னு சொல்லி அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே தே என்றார். அல்லேலூயா. இப்போ ஒரே அடி, பேசவே முடியலங்க, ஆஃப் ஆயிட்டான் சாத்தான். இந்த காலை வேளையில் உங்களுடைய பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரயோகம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமென். பிசாசுக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்ல, நான் மாயவத்தை காட்டலாம் வரல, மேஜிக்கெல்லாம் காட்ட வரல. நிறைய நேரத்தில் இந்த வார்த்தை நமக்கு வரும், இப்படிலாம் சொன்னார், எல்லாம் நடந்துருச்சா, நீ இதை செய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மேஜிக் காட்ட நம்மளை தூண்டுவான். நல்ல கவனிங்க, பிசாசோட தந்திரம் என்ன, தூண்ட மட்டும்தான் அவனை செய்ய முடியும். அவன் தள்ளி விட்டானா, உப்பரிகையின் மேல் 500 அடிக்கு மேலே போய் கொண்டு போய் நிறுத்தினா தூண்டுவான், ஆனால் அவன் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்காம எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு போய் நிறுத்தினா, ஆனால் தள்ளி விடலையே. எல்லா அதிகாரமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியில் எப்படி பழி போடுவான், நான் சொன்னேன் அவன் செஞ்சிட்டான், நான் என்ன பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எல்லா பழியும், அவன் செஞ்சதுக்கு நான் ஏன் மேலே சொல்கிறீங்க, குற்றத்தை அப்படியே தூக்கி நம்ம மேலே போட்டுருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். தூண்டப்படும்போது சொல்லணும், சில பாவங்கள் தவறுகள் செய்ய பிசாசு தூண்டுவான். அப்போ நீங்கள் சொல்லணும், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவனை விரட்டிடணுங்க. நீங்கள் செய்ய வச்சுட்டு ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எல்லா பழி நானா செஞ்சேன். இப்பொழுது ஆண்டவர் அடுத்த சோதனைக்கு நேராய் தன்னை அனுமதிக்கிறார். அடுத்த சோதனை என்ன வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். இவைகளை எல்லாம் உமக்கு. இப்பவும் பாருங்க, அவனுடைய மெயின் டார்கெட் என்னன்னா, பிதாவையும் இயேசுவையும் பிரிக்கணும். நீ பிதாவையா வணங்கிட்டு இருக்கிற, பிதாவுக்கு பிரியமானவைகளையே செஞ்சிட்டு இருக்கிறையே, அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றதுல பிசாசு துடிக்கிறாங்க. நம்ம எப்படியாவது சர்ச்சுக்கு போகாம நம்மளை தடை பண்ணணும். இதுதான் பிசாசோட மெயின் டார்கெட்டு. அது புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு இருக்கக்கூடாது. அது பிசாசு பல வடிவிலே நம்மை கொண்டு வருவான்.
அந்த சோதனையில வீழ்ந்து விடாதிருங்கள். ஆமென். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இத்தனை 19 நாள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க. எவ்வளோ வேலை தொழில் செய்கிறீங்க, ஆனாலும் தேவனுக்கு நெடுந்தூரம் பிரயாணம் பண்ணி வர்றீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் சோத்திரம், இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு குறைவின்றி நடத்துவாராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த 19வது நாளில் கர்த்தருக்கு உங்களுக்கு ஆண்டவர் உள்ள உறவை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவார். அவர் கைவிடவே மாட்டார். இப்போ பிசாசுக்கு என்ன அப்படின்னா, புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாவற்றையும் பார்க்குறான். அன்னைக்கே ஐபேட் வச்சிருப்பான் போல, ஆண்டவர்கிட்ட எல்லாம் காமிக்கிறான் பாரு. இங்கே பாருங்க, எவ்வளோ மகிமை, ராஜ்யங்கள், ரோம் நகர், எகிப்து ராஜ்யம் எல்லாம் சுற்றி காமிக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும் இப்போவே தர்றேன், உடனே தர்றேன். இதான் ஆஃபர். இன்றைக்கும் பாருங்க, நிறைய வியாபார நுணுக்கங்கள், தந்திரம் என்னென்னா 2 நாள் தான் ஆஃபர், இதுக்குள்ளே வாங்கிரு, உடனே வாங்கிருங்க. அவசரப்படவே கூடாது. அவசரம் பெரிய ஆபத்துங்க. எதுவுமே உடனே கிடைக்காது. ஹல்லேலூயா. இது இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செயல்படணும். இதெல்லாம் பிசாசோட தந்திரம். இப்போவே தர்றேன் அப்படிம்பா, அவசரம் கட்டுவான். ஆனால் ஒன்று செய்யணும், பிதாவுக்கும் உனக்கும் உள்ள ரிலேஷன் வேண்டாம், அதை கட் பண்ணிட்டு என்னை பணிந்து கொள். ஆமென். ஜனங்கள் அவனை வணங்கணும். அதுக்கு என்ன ஆஃபர்னாலும் கொடுப்பான். உலகத்தான் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறானா, அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவன் என்ன படித்தான், எவ்வளோ பதவியில் போய் உட்கார்ந்துருக்கிறான், எவ்வளோ மகிமையாக இருக்கிறான். நம்ம ஆலயத்துக்கு வந்து ரெகுலராக ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம ஏமாந்து போகவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு படிப்பினையை, லெசன் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. சாஷ்டாங்கமா விழுந்துரு அப்படிங்கிறான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவர் ஆண்டவரை வீழ்த்திட்டா ரட்சிப்பு கேன்சல் ஆயிரும். உலக ரட்சகர். ஸோ நீங்கள் ராஜா அப்படி உயர்த்துவான். சிலவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை உசுப்பேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம லாங்குவேஜில். நீ ராஜாவாக இருக்கிறீர், ஏன் நீங்கள் இப்படி பசியாக பட்டினியாக இருந்து உபவாசம் போட்டு இதெல்லாம் தேவையா? ஒரே செகண்டில் உங்களை ராஜாவை மாற்றி காமிக்கிறேன், எல்லாவற்றையும் உனக்கு தர்றேன். பதவி என்ன, புகழ் என்ன, பேர் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, எல்லாம் என்னெல்லாம் வேணும் எல்லாவற்றையும் தரேன். என்ன ஆஃபர் பாருங்க. பிசாசோட ஆத்தும ஆதாயம் பயங்கரமாக இருக்குது. இயேசுவை சம்பாதிக்கிறதுக்காக அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான் பாரு. பிசாஸ்டிருந்து நம்ம சில படிப்பினை அறிந்து கொள்ளும். பல கோணத்தில் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நம்மளும் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு எதையும் விட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு என்ற ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5. ஆதியாகமம் 3-4-5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இல்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. என்னெல்லாம் கட்டு ரீல் விடுறான் பாருங்க பிசாஸ். நிறைய ஆஃபர் இந்த 19 நாள் உங்களை தேடி வரும். அவசரப்பட்டு எதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் வராது. ஆசீர்வாதத்தை பெறதான் பாஸ்டர் நாங்கள் வர்றோம். நல்ல ஒரு ஆஃபர் கிடைச்சி அதை நாங்கள் ஏன் விடணும்? ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவை விட வேற எதுங்க நமக்கு முக்கியம்? ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு நமக்கு தேவை தருவாருங்க. பேராசை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டார். கவனமாக இருக்கணும். ஆக ஆண்டவர் இப்பொழுது மீண்டும் சாட்டை அடிக்கிறார். இப்போ ஆண்டவர் பாருங்க, வாசிக்க கேட்போம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது
இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு சோதனையிலும் பிரச்சனைகள், பாடுகள், சோதனைக்காரன் சோதிக்கிறதுல ஆண்டவர் பயன்படுத்தினது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில துன்பத்தின் ஆழத்தில் இருக்கிறீங்களா, பாடுகளின் ஆழத்தில் இருக்கிறீங்களா, அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பிரயோகம் பண்ணுங்கள். என் நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், அவருக்கும் நமக்குள்ள உறவை பல சோதனைகள் பிரிப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுவாங்க. சோர்ந்து போகாதீங்க, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. அந்த வார்த்தை நமக்கு பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா. சோதனைகளை ஜெயிக்க, துன்பத்தை ஜெயிக்க ஆமென், கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த 19வது நாளில் பாடுகளின் ஆழத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நாங்கள் சந்தோஷப்பட்டு களிகூற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கு என்று சொன்னீரப்பா. பிசாசின் தந்திரத்தை இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை அழைத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவனுடைய ஆண்டவர் முக்கிய நோக்கம் எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவை பிரிப்பது சுவாமி. அது எந்த விதத்திலும் பலிக்காத ஆண்டவரே. அந்த சோதனையை, பாடுகளை ஜெயிக்கக்கூடிய நல்ல ஞானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களாப்பா. எழுதியிருக்கிறதே என்று சொல்லி உமது பட்டயத்தை நாங்கள் எடுத்து உருவி ஆண்டவரை பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய். வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்த அவர்களை திடீரென்று நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அப்பா, இந்த பிரசங்கத்தை ஆண்டு நல்ல தியானம் பண்ணி அநேகருக்கு அவர்கள் பிரயோகப்படுத்த உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஊழியராய் பயன்படுத்த போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு மிக முக்கியமான எலிஜிபிளே ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணுவதப்பா. அதை நாங்கள் பெற்று சபை வருகைக்கு ஆயத்தமாக உதவி செய். இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.